கண்ணன்னு சொன்னாலே யமுனைக்கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலேன்னு அந்த யமுனைக்கரையில பாவை மாரோடு பாடியில் எவ்வளவு அழகா விளையாடின்னு இருப்பான். ஆனா இப்படி விளையாட வேண்டிய குழந்தைய சிற்றில் சிதைத்து எங்கும் தீமை செய்து தெரியாமே. அதுலயும் கண்ணனுக்கு ஒரு வழக்கம் உண்டான். யமுனை கரையில போய் இந்த கோபிகைகள் என்ன பண்ணுவாளாம், சிற்றில் இழைத்தல். இல்லுன்னா வீடு, சிற்றில்னா சிறிதாக கட்டக்கூடிய மணல் வீடுன்னு அர்த்தம். மணல் வீடுக்கு சிற்றில்னு பேரு. கோபிகைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து சிற்றில் இழைக்கிறோம், மணல் வீடு கட்டுறோம்னு விளையாடுவாளாம். கண்ணனுக்கு கோபம் வந்துருமா, நீங்கள்லாம் கிருஷ்ண பக்தைகளாச்சே, என்ன கண்டுக்காம மணல் வீடா கட்டின்னு இருக்கள், என்ன பண்றோம் பாருங்கன்னு கோபத்துல சிற்றில் சிதைத்து அதை உதைச்சு மொத்தமா மணல் வீட்டெல்லாம் இடிச்சு தள்ளிடுவானா. உங்க பார்வையெல்லாம் என் மேலதான் இருக்கணும், நீங்க மஞ்சள் பூசி விட்டா கூட நான் பூசின்னு இருக்கேன் இல்லையா, எல்லாம் எதுக்கு, உங்கள் மீது உள்ள அன்பால. அப்படி இருக்க என்னை கண்டுக்காம வேற விளையாட்டு கேளிக்கை பக்கம் போனா தொலைச்சிருவோம் பாத்துக்கோங்க. அதனால சிற்றில் சிதைத்து, சிற்றில் இழைக்கிறேன் விளையாடுறேன்னு போனா அந்த சிற்றில் எல்லாம் உதைத்து தள்ளிட்டு எங்கும் தீமை செய்து தெரியாமே. இது மட்டும்தான் இல்ல, எங்கும் ஆயர்பாடியில அத்தனை இடங்கள்லயும் வீடுதோறும் வீடுதோறும் எல்லா இடங்களுக்கும் போய், தீமைனா விஷமம்னு அர்த்தம், தீமை செய்து தெரியாமே, விஷமம் என்று திரிந்து கொண்டிருக்க முடியாதபடி இந்த குழந்தைய போய் மாடு மேய்க்க அனுப்பிட்டேனே. ஆனால் இந்த காட்டில் திருடர்கள்லாம் இருப்பாளே, அந்த திருடர்களால கண்ணனுக்கு ஆபத்து வந்துடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயப்படுறாளாம். இதத்தான் ஒரு பாட்டு பாடுறா பாருங்க, மாடு மேய்க்கும் கண்ணேன்னு. அதுல யமுனா நதிக்கரையில் எப்பொழுதும் திருடர் பயம், கள்வர் வந்து உனை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. அதுக்கு கண்ணன் திரும்ப, கண்ணனுக்கு ஒரு கள்வன் உண்டோ, கண்டதுண்டோ சொல்லும் அம்மா, கள்வர் வந்து எனை அடித்தால் கண்டதுண்டம் செய்திடுவேன்கிறான் பாருங்க. அதுக்கு வித்திட்டதுதான் இந்த பாட்டு தான். திருடர்கள் வாழக்கூடிய கானிடை, கான்னா காடு, கானிடை அந்த காட்டு பக்கம் ஐயோ எதற்காக என்னுடைய ஆசை மகனை போக்கினேன், இப்படி கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்பிட்டேனே. சரி அவன் கால் வெளிச்சா கூட பிடிச்சு விட்டுடலாம், ஆனா கள்வனால ஆபத்து வந்தா ஐயோ என்ன செய்வேன், ஐயோ பாவம் என் கண்ணன் என்று புலம்புகிறாள் பெரியாழ்வார் யசோதை.